அனைவருக்கும் வணக்கங்க. ஒருத்தவங்க 10 வருஷமாக பிரிஞ்சு இருக்காங்க. அவங்க ஒன்று சேருவாங்களா அப்படின்னு என்ன ஒரு அக்கா கேட்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஒன்று சேருவாங்களா, ஒன்று சேர மாட்டாங்களா? ஒன்று சேருவாங்கன்னா ஒத்தை கொடுப்பாங்க, ஒன்று சேர மாட்டாங்கன்னா ரெட்டை கொடுப்பாங்க. அதை கேட்போமா நம்ம? ஒன்று சேருவாங்கன்னா ஒத்தை கொடுங்க, சேர மாட்டாங்கன்னா ரெட்டை கொடுங்க. அவங்க வாழ்க்கையை கொடுங்கப்பா. அம்மா தாயே ஐநரப்பா, வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. எடுத்த உடனே ஒத்தை கொடுங்கப்பா. அவங்க ஒன்று சேருவாங்களா? ஒன்று சேர்ந்து அவங்க கணவன் மனைவி கூட சந்தோஷமாக வாழ்வாங்களா? எடுத்த உடனே ஒத்தை கொடுங்கப்பா. ஒத்தை கொடுங்க, ஒத்தை கொடுங்க, ஒத்தை கொடுங்க, ஒத்தை கொடுங்க, ஒத்தை கொடுங்க, ஒத்தை கொடுங்க. ஒன்று சேர மாட்டாங்களாம். ரெண்டு 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 ஆனால் 3 வாட்டி கேட்கலாம். 3 வாட்டி கேட்குமா? எடுத்தோடனே ஒத்தை கொடுங்கம்மா, ஒத்தை கொடுக்கணுமா? சேர்ந்து வாழ்வாங்கன்னா ஒத்தை கொடுங்க. சேர்ந்து வாழ மாட்டாங்களா? சேர்ந்து வாழ்வாங்கன்னா ஒத்தை கொடுங்க. சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வாட்டி கேட்போம். கொஞ்சம் லேட்டாக நடக்கும். சேர்ந்து வாழ்வாங்களா? ஒரு வாட்டி ஒத்தை கொடுத்துருக்கு, 3 வாட்டியில் ஒரு வாட்டி ஒத்தை கொடுத்துருக்கு, 2 வாட்டி ரெட்டை கொடுத்துருக்கு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக சேருவாங்க. அந்த சேர்றதுக்கு என்ன முயற்சியோ நம்ம அதை பண்ணணும். சேர்ந்து வாழனா கஷ்ட நஷ்டம் இருக்க தானே செய்யும். அப்போ அந்த கஷ்டத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒன்று சேர்ந்து வாழணும். சில வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லேட்டாகும். ஆமாம், கொஞ்சம் லேட்டாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க. எல்லாரும் ஒத்துமையாக ஒன்றா நம்ம வாழ்க்கையை பயணம் பண்ணோம். இருக்கிற காலம் சில காலம், அந்த காலத்தில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கங்க.